பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இந்த வசனம் நாம் எந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார், யாருக்காக சொல்லுகிறார்னா, இந்த பரிசேர் வேதபாரகர் பரிசேரை பற்றி சீசர்கள்கிட்ட, அவருடைய சீசர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர்களை விட்டு விடுங்கள், இந்த வேதபாரகர் பரிசேரை விட்டு விடுங்க, அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் போய் குழியில் விழுவார்களே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள பற்றி நீங்கள் மைண்டே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் சொன்னாலும் அவங்க எந்த ஒரு உபதேசத்தையும், நம்ம ஆண்டவர் கொடுக்குற எந்த உபதேசம் அவர்கள் கேட்குற மாதிரி கிடையாது. அவங்க அப்போ அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி, இதுக்கு முந்தின வசனம் நம்ம பார்த்தோம் நேற்றைய தினத்தில். அவர் பிரதித்திரமாக, என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அதை சொல்லிட்டு தான் அதை சொல்கிறாரு, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்கள் கை கொள்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இந்த வேதபாரகர் பரிசேர் அவங்களுக்குள்ள ஒரு சட்டதிட்டங்கள், ஒரு பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு, அந்த பாரம்பரியத்தின்படி அவங்க அதிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து மக்களுக்கு அந்த யூத ஜனங்களுக்கு அதை பற்றியே போதிச்சு, அவங்கள அதே திசைக்கு அவங்க எப்படி வழிபட்டு பாரம்பரியத்தின்படி சென்று கொண்டிருக்கிறார், அதுபடி அவங்க சொல்கிறத கேட்குற அந்த யூத ஜனங்களையும் அவங்க சைடு இழுக்கிறாங்க. அப்படி செய்கிறது எப்படி இருக்குன்னா, இவங்களே குருடர்கள். அப்போ குருடர்கள் குருடராக இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு சமானம். அப்போ ரெண்டு பேரும் போய் குழியில் தான் விழுவாங்க. அந்த ஜீவ மார்க்கத்துக்கு போகிற வழியை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த ரட்சிப்புக்குள்ளே போகிற அனுபவம், ஜீவ மார்க்கத்துக்குள்ளே போகிற அனுபவம், இயேசு கிறிஸ்துவோட போதனைகள் எதுவுமே அவங்க காதில் ஏற்றுக்கிறதில்ல. அவங்க அந்த உணர்வே இல்லாமல் இருக்காங்க. அப்படி உணர்வில்லாதவங்கள விட்டுடுங்கன்றார். விட்டுடுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி. அதுதான் ஒருத்தர் ஒரு ஒரு காரியம் ஆண்டருக்கு பிரியமில்லாத எதாவது செய்யும்போது நம்ம ஒரு தடவை அட்வைஸ் பண்ணலாம். 2 தடவை அட்வைஸ் பண்ணி அவங்க அதை கேட்டுட்டா பரவாயில்ல. கேட்காம அவங்க ரொம்ப இருக்க தனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களோட இதில் இருந்தாங்கன்னா, அவங்க அஞ்ஞானிகள் போல் அவங்கள விட்டுடுங்கன்னே ஆண்டவர் சொல்கிறாரு. விட்டுருங்க, அவங்கள ஒன்றுமே இது பண்ண முடியாது. அது மாதிரி தான் இந்த வேதபாரக பரிசேர் அது மாதிரி தான் இருக்காங்க. அதனால் நம்ம இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறது என்னென்னா, நம்ம வேதத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியங்களையும் நாம் சத்தியத்துக்கு புறமான எந்த காரியங்களும் நாம் செவி கொடுக்கக்கூடாது. பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்துக்கு புறம்பாக இருக்கிற எந்த ஒரு காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது, நாம் செவி கொடுக்கக்கூடாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவோடைய போதனைகள் இந்த வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், கொள்ளை பொருளாய் கொடுத்திருக்கிறார். நாம் அனுதினமும் வாசிப்போம், தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோடு அநேக காரியங்களை நம்மளோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் தியானித்து வேத வசனத்தின்படி நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை மகிமையாய் எடுத்து பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஒரு புதிய நாளை அப்பா காண கிருபை செய்திரே, ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, அந்த 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 வருஷத்தை
காணும்படியாக எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே. நன்றி அப்பா. உமக்கு பிரியமாய் ஆண்டவரை நடக்க உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஓட ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே பலப்படுத்தி ஆண்டவரை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே வேதபாரகர் பரிசேறு போல ஆண்டவரே இந்த பாரம்பரியத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே அப்பா பாரம்பரியத்தையே பிடித்து கொண்டு செல்கிறவர்களாக இல்லாதபடி ஆண்டவரே வேத வசனத்தை இருக பிடித்து கொண்டு வேத வசனத்தை சத்தியமின் கச்சை அறையில் கட்டினவர்களாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் சத்தியத்தையும் ஆண்டவரே கிருபையும் சத்தியமும் எங்களை விட்டு விலகாது இருக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே சத்தியத்துக்கு ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்கும்படியாக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலை ஆக்கும் என்ற வேத வசனத்தின்படியாக சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிகிறோம் ஆண்டவரே, இந்த சத்தியமே எங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. நீர் அப்படியே அப்பா எங்களை நீர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய விடுதலை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை குமாரன் விடுதலை ஆக்கினான், மெய்யாவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனமுடியாக விடுதலை தந்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய நாளின் முடிய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.